வேளாங்கண்ணி தேவாலயத்தின் வரலாறு. இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள வேளாங்கண்ணியில் ஒரு புகழ்பெற்ற கத்தோலிக்க ஆலயம் உள்ளது. அதனைப் பற்றி இங்கே ஒரு சுருக்கமான வரலாறு. 16ஆம் நூற்றாண்டில் கன்னி மரியாவிடம் பிரார்த்தனை செய்த பின் ஒரு சிறுவன் கொடிய நோயிலிருந்து குணமடைந்தான். பின்னர் ஒரு நொண்டி சிறுவனும் மரியாவிடம் பிரார்த்தனை செய்தபின் குணமடைந்தான். 1971இல் ஒரு சூறாவளி தேவாலயத்தை அழித்தது. ஆனால் அன்னையின் சுரூபம் அப்படியே இருந்தது. தேவாலயம் புனரமைக்கப்பட்டு ஒரு பெரிய யாத்திரை ஸ்தலமாக மாறியது. இந்த ஆலயம் அதன் அற்புதமான குணப்படுத்துதலுக்காக பிரபலமானது மற்றும் பெரும்பாலும் கிழக்கின் லூர்து என்று குறிப்பிடப்படுகிறது. உலகம் முழுவதிலுமிருந்து பக்தர்கள் ஆசி பெறவும் குணமடையவும் வருகை தருகின்றனர். தேவாலயம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 8 வரை ஆரோக்கிய அன்னையின் விழாவை கொண்டாடுகிறது. இது ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்களை ஈர்க்கிறது. வேளாங்கண்ணி தேவாலயம் நம்பிக்கை மற்றும் குணப்படுத்துதலின் சின்னமாக உள்ளது. மேலும் அதன் வரலாறு உலகெங்கிலும் உள்ள பக்தர்களை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது.